எல்லாரும் வணக்கம். இதான் பராசக்தி படம் பார்த்து வந்தேன். அதை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். தத்துவம் தான் ஒரு போராட்டத்துக்கு தெளிவான இலக்கையும் கொள்கை வழியும் காட்டுது. தலைவர்கள் மாறிட்டே இருக்கலாம், ஆனால் தத்துவம் என்றைக்குமே மாறாது. அதுதான் அந்த போராட்டத்தை வலுவாக வழி நடத்திட்டு போவோம். இந்தி மொழி திணிப்பு போராட்டத்துக்கு எதிராக உயிர் நீத்த தோழர்களுக்கான நம்ம விஷயமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது தனி மனுஷனுடைய போராட்டம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சி போராட்டம், மாணவர்கள் எழுச்சி போராட்டம். இது வந்து 1939 காலகட்டத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 65-67 காலகட்டத்திலும் போயிட்டே தான் இருக்குது. இதில் வந்து இறந்தவங்க ரொம்ப நிறைய பேர் வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டுட்டு போன பிறகு அதுக்கடுத்து வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளை ஆள ஆரம்பிச்சு தான் இருக்காங்க. அது ஒவ்வொரு வடித்தம் மாறினே தான் இருக்குது. அப்படி நம்ம மேலே வந்து ஒரு சில விஷயத்தை திணிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் வந்து இந்தி மொழியை வந்து இவங்க திணிச்சிருக்காங்க. இப்பயும் திணிச்சிட்டு தான் இருக்காங்க. அது வந்து நடந்துட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஆனால் அன்றைக்கி நடந்தது வந்து உக்கிரமாக இருந்திருக்கு. அதை வந்து இந்த படம் எனக்கு சில இடத்துல வந்து காட்டுச்சு, சில இடத்துல மட்டும்தான் காட்டுச்சு. அதை ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு போக நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நான் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்ட விஷயம், நான் உட்பட நம்ம பார்த்த விஷயம், நம்ம கண்முறை நடந்த விஷயம், மிகப்பெரிய போராட்டம் உலகம் முழுவதும் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் அதை யாரும் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 90% சொல்கிறேன் நான் இப்போ அதை தான் சொல்ல போகிறேன். அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் நான் சொல்ல போகிறது. அன்றைக்கி முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா அலங்காநல்லூரில் நான் அது ஏன் இந்த படத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட. அதை அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு, அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நான் எங்கே இருந்தேன்னா அலங்காநல்லூரில் இருந்தேன். எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது ஜல்லிக்கட்டு நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஆவணியாபுரம் போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலமேடு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அலங்காநல்லூர் வரேன். அலங்காநல்லூரில் வந்து சாமி கும்பிட்டு மாடை ஒரு சில பேருக்கு மட்டும் மாடை ஊற்றிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்கர் பாட்டுக்காக ஆதி வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி உண்டாக்குனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆதி ஒரு குறிப்பிட்ட இடம் அலங்காநல்லூரில் இருக்குது, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஊர்வலம் போகிறதுக்கு போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. சரி, ஆதி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வராரு. அங்கே வந்து அந்த மக்களை கூப்பிட்றாரு, யாரும் வரவில்லை. அவர் நினச்சிட்டது என்னன்னா, நம்ம கூப்பிட்டதுனால தான் இந்த இளைஞர் சமுதாயம் வந்திருக்காங்க, இங்கே இவங்கெல்லாம் நமக்காக தான் வந்துருக்கான்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க யாரும் அதுக்காக வரல. அங்கே வந்து அத்தனை பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஊர் மக்கள் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எப்படிலாம் நடந்துட்டாங்கன்றதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதில் நான் சொல்ல போகிறேன் அதை தான், ஏன்னா முக்கியமான விஷயம் இது. அதுக்கப்புறம் ஆதி வந்து கூப்பிட்றாரு, வரல. போலீஸு முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதி வந்து கிளம்பி போயிட்டாப்புல, கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் இவங்களை எப்படி கலைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. நீங்கள் கலைஞ்சி போக சொன்னால், இல்லை எங்களுக்கு ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்டூடெண்ட்டை உட்காந்துருக்காங்க. போலீஸுக்கு பேந்த முழிக்கிறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வராங்க. அவங்க யார் அமைச்சா வந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. யார் அமீர் வந்தார். அதுக்கப்புறம் சில பேர் எல்லாம் நடிகர்லாம் வந்தாங்க. வந்துட்டு எல்லாம் கலைஞ்சி போயிருங்க, நம்மலாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படி சொன்னாங்க. எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. அதுக்கடுத்து போலீஸு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாங்க. சரி, நம்ம வந்து இவங்களை எப்படியா சுற்று போட்டலாம் அப்படின்ற, நான் இங்கே அங்கே தான் இருக்கேன் நான்லாம் அப்படின்னு நான் என்னன்னா ஒரு எல்லோரும் வந்து மீடியாலாம் அங்கே கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அங்கே நாங்கள் இருக்கோம் நாங்கள்லாம். அப்போ போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம வந்து இவங்களை கிளப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காநல்லூர் ஊர் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஊர் தலைமை இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு பாட்டு போட்டாங்க. இது நடந்தது. நான் இதெல்லாம் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. இது முக்கியமான விஷயம் தான் சொல்கிறேன் வீட்டலாம். அங்கே பாட்டு போட்டாங்க. அப்பயும் யாரும் எந்த ரியாக்ஷனும் காட்டலை. அதுக்கப்புறம் போலீஸு தடியடி நடத்தலாம்னு முடிவு பண்ணப்ப அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சல்யூட் வச்சு அவங்க தான் குழந்தைங்களோட ஸ்டூடெண்ட்டோடைய உள்ளே வந்து கலந்து உக்காந்துட்டாங்க. ஆண்கள் வரல, நோட் பண்ணிங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெண்கள் மேலே குழந்தைங்க மேலே கையக்க முடியாது, என்ன பண்ணுறது. இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் ஆகிட்டே வருதாங்க. அடுத்து அங்கே இருக்க பாட்டிங்கெல்லாம் கேட்குறாங்க, அந்த ஊர் ஆளுங்களை பார்த்து, அதை சொல்ல மாட்டேன் ஆனால் விடுங்க, அது வந்து கொஞ்சம் கொச்சா இருக்கும். என்னடா நம்ம ஊருக்காக வந்துக்கிறாங்கடா பசங்க, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படி கேட்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டம் சேருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருக்கிற அதிகமாகிட்டே போகுது. அதுக்கப்புறம் அன்றைக்கி இருக்கிற ஆட்சி எல்லாம் இருக்கிற அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா மீடியாவையும் துரத்தி விட்டாங்க. நியூஸ் 7 நியூஸ் 18 மட்டும் நினைக்கிறேன். அங்கே ஒரு பெரிய டேங்க் இருந்துச்சு, மேலே இருட்டாவன் அவனுக்கு கீழே இருக்க சொன்னால் முடியாதுட்டாவன், லைவ் போயிட்டே இருக்குது அவன். ஓகேங்களா. அடுத்து அந்த ஊர்காரங்களை சமைக்க சொல்கிறாங்க, சமைக்கல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் என்ன நடக்குதுன்னா, இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பாத்ரூம் போகிறவன், அந்த பக்கம் வந்து டயர்டாக வருதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறவன், அவன் எல்லாத்தையும் போலீஸ் அப்படியே தூக்கி வெளியே சாட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து
நான் எனக்கு அதே சுச்சுவேஷன் தான். நானும் வந்து என்னால் முடியல. எவ்வளோ நேரம் நீங்கள் பாத்ரூம் போகாமல் இருப்பீங்க? பாத்ரூம் போய் அவன் சூழ்நிலையில் கேமராவோட பண்ணால கேமராவை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு வெளியே போய் விசாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விட்டு வந்துட்டாங்களா. நானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் நீங்கள் எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க, மக்கள் மேலே தடியடி நடக்கப்பட்டுச்சு. கல் எடுத்து அவங்க மக்கள் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பக்கம் போராட்டம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் மதுரில் போராட்டம் வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் மெரினால் வெடிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வெடிச்சு மிகப்பெரிய போராட்டமாக மாறிச்சு. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களும் மக்களும் தான் கையில் எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கான போராட்டம். நம்ம அதிகாரத்தை எதிர்த்து சண்டை போட வேண்டிய சூழ்நிலையில் அவங்க சண்டை போட்டு தான் தீர்ந்துருக்காங்க. இது தனி மனித போராட்டம் கிடையவே கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கங்க. இன்றைக்கி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அன்றைக்கி நடந்த போராட்டம் மாதிரி என்ன நடக்கும்போது நினச்சிருப்பாங்க. ஆனால் நடந்துச்சு இல்லை. அதுக்கப்புறம் விடுங்க, எந்த மெரினா பீச்சிலும் சரி எந்த இடத்துலையும் வந்து மக்களை வந்து ஒன்று சேர விடுறதுலாம் வச்சுங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா இது நீங்களாம் புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல நான் சொல்கிறேன். நான் எத்தனை பேருக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், எதுவுமே தெரியாது, எனக்கு தெரியாதுல்ல. நான் அங்கே கூட வந்து நேரில் அனுபவப்பட்டிருக்கேன். நான் அதனால தான் வந்து நான் உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன். நான் அதை இங்கே நடந்த விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் இதுக்கு இந்த விஷயத்தையும் அன்றைக்கி நடந்த போராட்டத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். போராட்டன்றது தனி மனுஷனால் நடத்தப்பட்டது கிடையாது, அது மக்களால் நடத்தப்பட்டது தான். ஏன்னா அது சுதந்திரம், சமத்துவம், மொழிப்போர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தத்துவங்கள் அடிப்படை தான் நடந்திருக்கு. தலைவர்களுடைய தலைமையில் வந்து நடந்ததே கிடையாது. தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் அதை எடுத்துகிட்டு போனது மக்கள் தான். இது முழுக்க யாரும் உரிமை கொண்டாடக்கூடிய விஷயமும் கிடையாது. இது அடுத்து நான் இப்போ படத்துக்குள்ள வரேன். இந்த படத்தை எப்படி எடுத்துருக்காங்கன்னா, இந்தி மொழி திணிப்பு போராட்டத்தை பாட்சாபாய் படத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் தான் அது. இன்றைக்கி நவீனத்தில், அதாவது பாட்சாபாய் வந்து பல வடிவத்தில் வந்துச்சு. உங்களுக்கு பாட்சா கதையை வந்து நீங்கள் பல படத்தில் பல படமாக பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. போக்கியில் கூட விஜய் வந்து போலீஸெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பார். இன்றைக்கி ஒரு காலகட்டம் எப்படி தெரியுமா இருக்குது உங்களுக்கு? புரட்சி போராட்டத்தை வச்சு படம் எடுக்கிறதுல நிறைய வகையில் இருக்குது. அதில் வந்து ராவாக எடுக்கிறவங்க, உயிரோட்டமாக எடுக்கிறவங்கலாம் நிறைய எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கமர்ஷியலைஸ்டாக மசாலாவாக லாஜிக் இல்லாமல் எப்படி ஒரு படம்ன்றதெல்லாம் எடுத்துருக்காங்க. அப்படி ஒரு படம் தான் அந்த படம். இது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அதை வச்சு மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு பாட்சாபாய் படமாக தான் கொண்டு போய்க்கிறாங்க அவங்க. கிட்டத்தட்ட படமும் அப்படி தான் போவோம். அது இன்டர்வல் பேக்கில் தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்து என்னால் அந்த படத்தோட கனெக்டே ஆக முடியல. ஏன் கனெக்ட் ஆக முடியலனா, எனக்கு அந்த படத்தில் வீரியம் பத்தலை. அது வந்து ரொம்ப வந்து மலிக்கு போன விஷயமாக தான் பார்த்தேன் நான். ஆனால் அந்த வீரி எங்கே பற்றிட்டு இருந்துச்சுன்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இன்டர்வியூ கிளம்புவார். அந்த இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒருத்தர் வருவார். அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அடுத்தது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து எனக்கு ஜென்டில்மேனில் கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையன் கோர்ட்டில் கேள்வி கேட்டு அவன் வந்து போராட்டத்தை கையெடுப்பான். அவன் வந்து அந்த போராட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோடனே பார்த்திங்கன்னா, அவன் வண்டியில் வந்து சைக்கிளில் வந்து பாம்பு அடித்து அவன் இறந்து அந்த மூளையை இதயம் துடிக்கிற அந்த காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த காட்சியில் இருந்துச்சு. அந்த ஒரு சீன் இந்த படத்துக்கு போதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா அந்த சீன் தான் எனக்கு வந்து படத்துக்குள்ளே கூப்பிட்டு போச்சிருந்தேன். அந்த ஒரு சீன் தான் அந்த படத்துடைய ஆன்மாவை நான் பார்த்தேன். அந்த ஒரு சீனுக்குள்ளே தான் எல்லா உயிருமே இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தை வெடிக்கக்கூடிய சூழ்நிலையே அந்த இடத்துல உருவாக்குச்சு. அது ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க அதை. அதுக்கப்புறம் வழக்கம் போல் பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போனது. மறுபடியும் நாங்கள் வந்து சினிமா தான் எடுக்கிறோம், நீங்கள் வந்து யாரும் எமோஷனல் ஆகக்கூடாது, இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், இது ஒரு மசாலா படம், இது லோ லாஜிக்ஸ்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அடுத்தலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான டைலாக் ஒன்று சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப படத்தில் பிடிச்சிருந்துச்சி. நானும் என்னையாரையும் கை தட்டின விஷயம் அது என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு கேரக்டர் கேட்கும். அப்போ வந்து சிவகார்த்திகேயன் ஒன்று சொல்லுவார். அதாவது சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தேசபக்தினா என்னன்றது அந்த உலகத்துக்கு காரணம் விளாட்னாங்க. எங்களுக்கு நீங்கள் வந்து தேசபக்தி கிளாஸ் எடுக்காதுன்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அது இன்றைக்கி இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த டைலாக்கை நான் வந்து மனதார பாராட்டினேன். உண்மையிலே அந்த சீன் வந்து எனக்கு பார்க்குறப்போ உண்மையிலே வந்து நமக்கு ஒரு பயங்கர உணர்வு கிடச்சிச்சு. அது உண்மை. அது நான் வந்து ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிட்டேன். அதை பொதுவாகவே போராட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே நான் கேரளா ஆந்திராவில் மட்டும் எனக்கு சொல்கிறேன், எனக்கு மற்ற இடத்துல நான் காலேஜ் என்ன தெரியாது எனக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தியாகராஜாவும் அப்புறம் அமெரிக்கன் கல்லூரி வந்து மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் கொண்டு போயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சையாபாசம் எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் உஸ்மேனியா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போன போராட்டம்லாம் சாதாரண போராட்டம் கிடையாது. ஜார்ஜி ரெட்டி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஜார்ஜி ரெட்டி என்ன பண்ணார், ஏன்னா அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜி ரெட்டி கேரக்டர் மாதிரி ஒருத்தர் வருவார். அவர் யாருன்றதை நீங்கள் படமாக தெரிஞ்சுக்கிங்க. ஜார்ஜி ரெட்டிக்கு மரணமே கிடையாது. ஜார்ஜி ரெட்டி பல வடிவங்கள்லையும் பல உடல் வழியாகவும் அவர் வந்துகிட்டே தான் இருப்பார்ன்றதை நான் படம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஜார்ஜி ரெட்டின்றது வந்து ஒரு தத்துவம் தான், தனி மனுஷன் கிடையாது. அது அழிஞ்சு போயிடலாம், ஆனால் பல வடிவத்தில் பல நிலையில் பல முறையில் வந்துட்டு திருப்பி வந்துட்டே தான் இருக்காது. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சீன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி
என்னால் ஏற்றுக்க முடியாத சில விஷயம்லாம் இருக்குது. என்ன தெரியுமா அது, இந்திரா காந்தி வந்து மண்டை சூடு பிடிச்சவங்க அவங்கெல்லாம். அவங்க எப்படிப்பட்ட மண்டை சூடு பிடிச்சவங்கன்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து முதலமைச்சர் பிரதமர் ஆக வேண்டிய காமராஜரே உரம் வச்சுட்டு அவங்க வந்து பிரதமர் ஆகிற பிறகு அவர் மேலே வந்து அவங்க கேஸ் போட்டு உள்ள தள்ளி தூக்கி போட்டது இல்லாமல் அமிர்தசரஸில் என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து நீங்கள் அதை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும். அவங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏன்னா அவங்களுடைய போஸ்டிங் அந்த மாதிரி ஒரு பிரதமருக்கான இதை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், அதை வந்து இது பண்ணலான்றதை தாண்டி அவங்களுக்கான பவர் என்னன்றதை அவங்க காட்டுறாங்க. அந்த இடத்துல அதிகாரத்தை கையில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்றதை அதை காமிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் காமெடி பண்ணிருந்தார் ஒரு கேரக்டரு, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பக்கா சினிமா மெட்டீரியல் இருந்துச்சு. அப்புறம் படத்தை ஆரம்பிக்கிறப்ப சிவகார்த்திகேயன் கூட ஒரு கேரக்டர் வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது கருப்பு சட்டை போட்டுட்டு என்ன சொல்லணும்னா, இங்கிலீஷ் படித்தா வந்து உலகம் ஃபுல்லாக போகலாம், உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து வேலை செய்யலாம், உலகம் ஃபுல்லாக இது பேசுறதுக்கு எல்லாம் பேசுறது கரெக்டாக சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், மொழிப்பற்றுக்கு சிறந்த உதாரணத்தை நான் சொல்லிட்டேன். சில இடத்துலலாம் ஃப்ரான்ஸு, சீனா, ஜப்பானு, வடகொரியா, ஐஸ்லாண்டு இவங்கள மாதிரி மொழிப்பற்று பிடிச்சவங்களாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, நான் வந்து பெங்கால் போனேன், கல்கத்தாவுக்கு. கொல்கத்தாவில் நான் ட்ராவல் பண்ணுங்கிறப்ப ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, நீ வந்து ஹிந்திக்காரனையும் பெங்காலிஸையும் என்ன ஒன்றா நினச்சிக்கிறீங்க, எப்போத்தாலையும் வந்து எங்களெல்லாம் கேவலமாக பேசிட்டே இருக்கிறீங்க, நாங்கள் அவங்களாம் ஒன்றானாங்க, பெங்காலி பார்த்து எப்படி பார்த்து தெரியுமா உனக்கு, எங்களுடைய மொழி பற்றான்னு தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட பேச மாட்டேன்ட்டார். அவர் உங்கள்கிட்ட நான் ஏன் இங்கிலீஷ் பேசணும், நீ கேட்குறேன், நான் ஒரு டீட்டெயில் கேட்டேன், உனக்கு இங்கிலீஷ் பதில் சொல்லுங்க, எந்த அவசியம் கிடையாது, நீ உன் மொழியில் வந்து தீவிரமாகறப்ப எங்கள் மொழி நான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெங்காலி வந்து அவர் எங்கிட்ட எவ்வளோ ஆக்ரோஷ பசங்க தெரியுங்களா. நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களாம் எவ்வளோ மொழிப்பற்று இருக்காங்கன்ட்டு. அது அவங்களுக்கு அந்த மொழிப்பற்று ரொம்ப 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 அதிகம். நீங்கள் எங்கே போனாலும் வந்து பெங்காலி தான் எழுதி வச்சுருப்பாங்க அங்கெல்லாம். ஆனால் இங்கே எத்தனை பர்சன்டேஜ் இங்கே தமிழ் மொழியில் எழுதி வச்சுருக்காங்கன்றதை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பேசணும்னா நம்ம படத்தை பற்றி மட்டும் பேசிக்கலாம். எனக்கு அது அதாவது படத்தோடைய ஒரு கட்டத்துக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது மொழி போராட்டமா இல்லை வந்து ஒரு கதாநாயகனை தூக்கி பிடிக்கிற படமான்ற அளவுக்கு டவுட் ஆகிடுச்சு எனக்கு. சில இடத்துல நான் பல இடத்துல டவுட் ஆகிடுச்சு எனக்கு. இங்கே சமீப காலமாக படம் இருக்கிற நிறைய பேர் வந்து போராட்டத்தை ஏதோ பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப காமெடி பண்ணி தருறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதோடைய வழியை வந்து என்னென்னா, இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை உங்களுக்கு, யாருமே பேசலை, அதுதான் மேட்ரு. எல்லாத்துக்குமே காரணம் அதுதான். இப்போ சல்லிகள் படம் பார்த்தீங்களா, சல்லிகள் படத்தை இத்தனை காலமாக யாருமே பேசலை. ஆனால் அந்த படம் ஒழுங்காக எடுக்கலை, ஆனால் யாரும் பேசலை. அதுக்காகவாவது நாங்கள் அதை வந்து கொண்டாடி ஆகணும், அதை நாங்கள் தூக்கி பிடிக்காதோன்ற சில பேர் சொல்கிறாங்க. அதே நான் தான் சொல்கிறேன். இங்கே நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் அதுக்காக உயிர்நீத்த தியாகிகளுக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்குன்றது ஓரளவுக்கு கவர்மெண்ட்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் அது எத்தனை காலமாக திருப்பி பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி கடத்துறன்ற ஒன்று இருக்குது. அதை கடத்தக்கூடிய விஷயமா இந்த படம் பண்ணது எனக்கு ஓகே தான். நான் அதை உண்மையாகவே நான் வந்து பாராட்டுறேன், சந்தோஷப்படுறேன். எல்லாமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் நம்ம. ஆனால் அவங்க அதை ஏன் முழுசாக பண்ணல, முழுக்க ஒரு பிஸ்னஸுக்காக மட்டுமே அந்த படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவங்களுக்கு மொழி போராட்டன்றது ஒரு பிஸ்னஸாக தான் பார்த்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இல்லை ஒருவேளை இன்றைக்கி ஜென்ரேஷன்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலைஸ்டாக இந்த மாதிரி சொன்னால் தான் உயிர் இல்லாத ஒரு ஜாலியான ஒரு படமாகவும், சில இடத்துலலாம் வந்து எதுக்கோ வந்து இப்படிலாம் பாட்டு வைக்கணும், இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வைக்கணும், லவ்ஸ் வைக்கணும், இந்த மாதிரிலாம் வச்சு கொண்டு போகணுன்றதுக்காக இப்படிலாம் அந்த பார்ப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா தெரியல எனக்கு. ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் இருக்குது, 100% நீங்கள் வந்து சீரியஸான படத்தாலையும் யாரும் பார்க்குறது இல்லை. இந்த மாதிரி படத்தாலையும் நம்ம நாலாம் பேசிட்டு வரல, அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அப்போ படம் எப்படி தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு மேட்டர் கிடையாது, பார்க்குற ரசிகருடைய மனநிலை மாறணும்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை அது மாறினா தான் இவங்க படம் எடுக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான படத்தையும் உங்களுக்கான படத்தையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் காம்ப்ரமைஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து காலப்போக்கில் நம்ம தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு, நாங்கள் வந்து தேட்டருக்கு வர்றது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சில நேரத்தில் சில விஷயத்த உண்மையை உடச்சி தான் ஆகணும்னா உண்மையை உடச்சி தான் ஆகணும். அது ஏற்று தான் ஆகணும். வழி கடந்து போய் தான் ஆகணும். அது வேறு ஆப்ஷனே கிடையாது நமக்கு. அதாவது எனக்கு போக என்னென்னா, ஒரு பயங்கரமான மசாலா படம் கூட பரவாயில்ல, இது லாஜிக்கே இல்லாத ஒரு படமாக அளவுக்கு போயிடுச்சு. அது என்னால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப வருத்தமாயிடுச்சு எனக்கு. படம் ஆரம்பிக்கிற ஒரு வாய்ஸ் வரும், அதே படம் முடிகிறப்ப ஒரு வாய்ஸ் வரும். அதுதான் இந்த படத்துடைய ஆன்மா. அது ஒரு 2 நிமிஷம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் மொத்தமாக ஒரு படத்தோடைய டைம் வந்து 1 ஹவர் தான். ஆனால் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் மேக்ஸிமம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் ஓவராக பண்ணது தான் நமக்கு ஓவர் டோஸ் ஆகிடுச்சு கட்சியில். அது நான் வந்து எல்லோரும் மாதிரி வந்து
மதத்துக்காகவோ இல்லை அதாவது என்னுடைய இதில் எழுதியிருப்பேன், சாதி மதங்களை கடந்தவன், எந்த ஆட்சியாளர்களுக்கும் சாதகமான ஆளுக்கும் கிடையாது நம்பலாம், எந்த நடிகர்களுக்கு ஆதரவான ஆளுக்கும் கிடையாது நம்ம. எது நமக்கு வந்து சினிமான்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் அதன் அடிப்படையில் தான் பேசியிருக்கேன். அதை தாண்டி இந்திய எதிர்ப்பு போராட்டன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் நடந்ததில்லை, நார்த் இந்தியாவில் நடந்திருக்கு. அங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய வீரியம் இங்கே எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்து நிறைய பேர் பயந்துட்டாங்க. இதை பயந்து தான் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா லெட்ரு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எழுதி அமைச்சிருக்காங்க. எழுதி அமைச்சு இந்த போராட்டம் வந்து நாங்கள் வந்து மர்டரில் போய் முடிகிற அளவுக்கு நாங்கள் கொண்டு போக விரும்பலை, தயவு செஞ்சு நிறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. பெங்காலியில் நடந்திருக்கு, மராட்டியில் நடந்திருக்கு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் நடந்திருக்கு. அதே மாதிரி முக்கியமாக இலங்கையில் நடந்திருக்கு. இலங்கையிலாம் சாதாரண நடக்கல, மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. அங்கே சிங்களம் வந்து அவங்கள வந்து ஆட்சி மொழியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணப்போ சுவாமி விபுலானந்தர், ஈழத்து சிவராசன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து இந்தியை வந்து திணிச்சப்போ அங்கிருந்தே வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போவே வந்து நிறைய கவிதை கட்டுரை எழுதி அமைச்சிருக்காங்க அவங்க. அதை தாண்டி சிங்களத்தில் வந்து சிங்களர்களை வந்து 1956 சிங்களம் மட்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டாந்துருக்காங்க. அப்போ இங்கே நடந்த போராட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து உத்தியோகத்தை கொடுத்துருக்கு. இங்கே அவங்க வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. தந்தை செல்வா தலைமையில் அந்த போராட்டம் வந்திருக்கு. சிங்களம் ஒன்று அப்படின்ற ஒரு ஆக்டுக்கு எதிராக அவர் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காரு. ஆனால் அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர் உடன்படிக்கை கையெழுத்து போட்டு கூட கடைசியில் அந்த உடன்படிக்கையை கிழிச்சு போட்டுருக்கு இலங்கை அரசாங்கம். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி அது பெரிய பிரச்சனை தான். காலப்போக்கில் அது பல வடிவத்தில் மாறி இருக்குது. இப்படி பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட நம்ம அந்த படத்துலேயே காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து பல நாட்டில் வந்து நடந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இலங்கையிலையும் நடந்திருக்கு, நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே மக்களோட எழுச்சி மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. அது நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அது மாதிரிலாம் கூட இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த படம் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் கொண்டு போகணும்னு நம்ம சொல்லலை, கமர்ஷியலைஸ்டாக கொண்டு போகிறப்ப கூட பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 75% முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம், 25% இது பண்ணியிருக்கலாம். 25% வந்து மொழி போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மீதி 75% வந்து அப்படியே ட்ராக் மாதிரி போயிட்டே இருந்தது தான் நம்ம ஏற்றுக்க முடியல. இந்த படம் வந்து பார்க்குறது உங்களுடைய கால். தேங்க்யூ, நன்றி.